ஹலோ நண்பா, வெல்கம் டு ஹாலிவுட் தமிழ் வெரியன் சேனல். என்னோட பேர் விஜய். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஜாம்பி வைரஸ் அட்டாக்கான வெறி பிடிச்சவன மூவி ரிவ்யூ பண்ண போகிறோம். இது வந்து பார்ட் 2 வீடியோ. ஸோ பார்ட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 28 டேஸில் என்ன நடக்க போது சம்பவம் வீடியோ பார்த்தோம். இது வந்து பார்ட் 2 28 வீக் லேட்டர், 28 வாரம் கழிச்சு என்ன நடக்க போது சம்பவம் தான் இந்த படத்தை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ படம் தரமான படம். ஸோ ஒன்லி வந்து இங்கிலீஷ் இருக்குது, நோ ஹிந்தி, நோ தமிழ். ஸோ தமிழ் பார்க்கணும்னா யூடியூப்பில் போய்ட்டு மூவி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, வாய்ஸ் ஓவர் பண்ணியிருப்பாங்க யூடியூப்பில் ஃபுல் மூவி. அதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கதையை பார்க்கலாம். ஸோ மொத்தம்லாம் வீடியோவில் சொல்கிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, 2007 ரிலீஸ் ஆன 28 வீக் லேட்டர் மூவி, 28 வாரம் கழிச்சு என்ன நடக்கப்போ சம்ம மூவி ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஹாரர் அண்ட் ஃபிக்ஷனாக வந்திருக்கு. 1 hour 40 நிமிஷம். ஸோ தரமான மூவி. ஒன்லி இங்கிலீஷில் இருக்குது, ஹிந்தி தமிழ் எதுவுமே கிடையாது கைஸ். நான் வந்து யூடியூப்பில் வந்து வாய்ஸ் ஓவர் பார்த்துட்டு தமிழில் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, பிரிட்டனில் வந்து ஒரு ஃபேமிலி வந்து மாட்டிக்கிறாங்க. அந்த ஃபேமிலியை வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் வந்து மாட்டிக்கிட்டு, ஹஸ்பண்ட் மட்டும் உஷாராக வந்து தப்பிச்சு வந்துட்டான். ஒய்ஃப் வந்து விட்டு வந்துட்டான். ஏன்னா வைரஸ் அட்டாக் ஆகி சுற்று போட்டானுங்க மொத்தமாக, தப்பிக்க முடியாது சொல்லி. புருஷன் வந்து தப்பிச்சு போட்டில் வந்து வந்துட்டான். பிரிட்டனில் வந்து ஒரு மிலிட்ரி கேம்ப் இருக்குது, அங்கே வந்து சேஃப்டியாக வந்துட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புருஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு பையன் இருக்காங்க. அவன் வந்து அமெரிக்காவில் இருக்காங்க. மறுபடியும் பிரிட்டன் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி எங்கள் சொந்த நாட்டிலே வந்துடுங்க, இங்கே வந்து வைரஸ் அட்டாக் எதுவுமே இல்லை சொல்லிட்டு கூப்பிட்றானுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு பையனாக வந்து ஃப்ளைட் மூலயமா வந்து லேண்ட் ஆகி அவங்க அப்பா கிட்டே கேட்குறான், அப்பா அம்மா என்னப்பா ஆயிடுச்சு, அம்மா வந்து சுற்று போட்டானுங்க, வெறி போச்சானுங்க, அதனால் விட்டு வந்துட்டேன். அப்புறம் அவனை திட்டிட்டு சோகமாயிட்டான். அப்புறம் வந்து பொண்ணு பையன் சின்ன பையன் இருப்பான், அவன் வந்து கனவு வந்துன்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்து அம்மா என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பழைய வீட்டுக்கு போகும்போது தான் சிக்கத்தில் போய் மாட்டிப்பானுங்க தேவலாத்து, சரிங்களா. அப்புறம் அம்மாவுக்கு வந்து கூட்டின்னு வந்து அம்மாவுக்கு வைரஸ் அட்டாக் ஆகுது, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். ஸோ அந்த படத்தில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற 15,000 மக்கள் இருப்பாங்க அந்த பிரிட்டனில் சேஃப்டியாக. இந்த அம்மா கேரக்டர் வந்து கூட்டின்னு வந்து டெஸ்டிங்லாம் பார்த்துட்டு ஒரு சேஃப்டி வச்சுருப்பான். இந்த அப்பாக்காரர் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் வந்து ஒரு சிக்கத்தை கொடுத்துருப்பான். அவன் பண்ண வேலையினால் பிரிட்டனில் இருக்கிற மக்கள் உடனே வந்து வைரஸ் அட்டாக் ஆகி பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. ஸோ கதை வந்து பெருசாக போயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் யாரால் நடந்தது, இதெல்லாம் நடந்திருக்கக்கூடாது நீங்களே நினைப்பீங்க. ஸோ கதை வந்து பெருசாக போயின்னே இருக்குது. தரமான மூவி. கடைசியில் வந்து ஹீரோவை காட்டுவாங்க, ஹீரோயினி நிறைய கேரக்டர் வந்து உள்ளே வருவாங்க. இந்த சின்ன பசங்களையும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்டா ஹெல்ப் பண்ண சொல்லி நீங்களே திட்டுவீங்க, சரிங்களா. கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து வேறு லெவலில் இருக்கும். எப்படின்னு சொல்லுதுன்னா, ஜோம்பி வைரஸ் அதிகமாக பரவிடும். ஸோ இது காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் டீட்டெயிலாக சொல்லிவிட்டேன். ஸோ மூவி வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தரமான மூவி. டெலிகிராம் லிங்க் கொடுத்துருங்க, செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா யூடியூப்பில் போய்ட்டு வாய்ஸ் ஓவர் செக் பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. அடுத்த பார்ட் 3ல் வந்து 28 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போதும் கதையை நான் அடுத்த பார்ட்டில் வந்து சொல்கிறேன். பார்ட் 3, அதுக்கப்புறம் பார்ட் 4 அதில் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் விஜய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாவில் அதை ஃபாலோ பண்ணுங்கள் கைஸ். ஓகே நண்பா, பாய் பாய்.